ஓகே லவ் ஃபெயிலியர் ஆன காலர்ஸ் அவ்வளவுதான். ஓகே 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 ரெடி போலாம். எல்லாத்துக்கும் தயாரா இருக்காரு. குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். நீ கேட்டிருக்கிறது பேன் நோட்ஸ் 98.3 FM. நார்மலா யூடியூப் சேனல்ல 4 ரூம்ல ஒரே ஒரு சோஃபா போட்டு சொல்லுங்க அப்புறம் முதல் தடவை எப்போ லவ் பண்ணீங்க, முதல் தடவை எப்போ பார்க்கு போனீங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தவங்க திடீர்னு பார்த்தா இவ்வளோ பெரிய செட்டு போட்டு யூபியில் ஷோ பண்றானுங்க. எதிர இவ்வளோ காசு இவங்களுக்கு கேட்டால் எல்லாம் நீங்க பார்த்த வியூஸ் தான், நீங்க போட்ட லைக்ஸ் தான், நீங்க போட்ட கமெண்ட்ஸ் தான். என்னைக்கு டேட்டா பேக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அன்றைக்கே எல்லாரும் டிவியை விட்டுட்டு ஐயோ டிவியை விட்டுட்டு இல்லை டிவியை பார்த்துக்கிட்டு இந்த சைடு ஃபோனையும் நிறைய பார்த்த காரணத்தினால பேன் நோட்ஸ் படிப்படியாக டெவலப் ஆன காரணத்தினால இன்டர்நெட்டில் மட்டும் இருந்தவங்க நீங்க பட்டி தொட்டிலாம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல செட்டு போட்டு இன்னைக்கு சூப்பரா ஷோ பண்ணிருக்காங்க. ஷோவோட பேர் என்னன்னு கேட்டா செலிபிரிட்டி ஸ்டார் சிங்கரா. என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன வேலை பண்ணியிருந்தாங்களோ அதை வேற மாதிரி பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி டிவியில் காமெடி பண்ணியிருந்தவங்க ஆங்கர் ஆக போறோம், டான்ஸ் ஆடிருந்தவங்களும் ஹோஸ்ட்னு சொல்ல போறோம், ஹோஸ்ட் இருந்தவங்களும் பாட்டு பாட சொல்ல போறோம். மொத்தத்தில் என்ன பண்ண போறோம், டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ உருவாக்கி இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஷோக்குள்ள ஆல்ரெடி பல வருடமா பாடினவங்க, இப்போ பாட ஆரம்பிச்சிருக்கிறவங்க, ஆல்ரெடி பாடணுன்ற ஆசையில் இருக்கவங்க, இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ஒட்டு மொத்தமா எல்லாரும் வாங்க நம்பி வாங்க சந்தோஷமா போங்கன்ற மாதிரி பாடுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் காதல் தோல்வியில் பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ரவுண்ட் டெடிகேஷன் ரவுண்ட். அந்த ரவுண்ட்ல ஏகப்பட்ட லவ் ஃபீலர் கண்டென்ட்லாம் காத்துன்னு இருக்காங்க. ஸோ அப்படி ஃபீல் பண்ணி யார் இப்போ கால் பண்ணான்னு பார்க்க போறோம். கால் பண்ணிருக்க நம்பர் 43983983. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ சார். ஹலோ சார் வணக்கம் சார். ஐயா ஒரு நிமிஷம், நார்மலாக ஹெட்ஃபோன் போடலன்னா கேட்காதீங்க, போட்டால் கேட்க மாட்டேது, கழட்டிக்கிறேன். சொல்லுங்க சார் வணக்கம் சார். சொல்லுங்க தலைவா. சார் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சரி என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா ஏதோ ஒரு பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலையே, அது யாரு? அழக்கூடாது தலை, அழக்கூடாது தலை. ஓகே ஓகே சார். கல்யாணம் ஆயிருந்தா டெய்லி அழுணும், லவ் ஃபெயிலியர்னா ஒரு வாரம் அழுதா போதும், நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கும். சார் அந்த பொண்ணு என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல சார், பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா சார். பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா ஆரம்பத்திலே போயிருக்குமே, இதுதானே புது ட்ரெண்டு. பிடிச்சிருக்கு, உன் கூடவே வாழணும்னு ஆசையா இருக்கு, ஆனா என்னை விட ஒரு நல்ல ஒருத்தி உனக்கு கிடைப்பான்னு சொல்லுவா பாரு, அந்த உருட்டு தான் உலகத்திலே பெரிய உருட்டு. சார் அப்படியே பக்கத்துல இருந்து பார்த்த என் ஃப்ரெண்டு விஜய் மாதிரியா பேசுறீங்க சார். அவன் சொன்னா சார், அவன் சொல்றான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா எங்க அம்மா அப்பாவுக்கு தான் ஒண்ணு பிடிக்கல, உனக்கு என்ன விட ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பான்னு சொல்லிட்டு போயிட்டான் சார். போயிட்டா, அப்படியே போயிட்டா, மொத்தமா போயிட்டா. பாட்டு போட போட ஒருத்தலாம் உள்ள வந்து போயிட்டா. இப்போ பாருங்களேன், உங்களோட பவர் உங்களுக்கே தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேசுறப்போ என் ஃப்ரெண்ட் அசாரோட வாய்ஸ் மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் நான் பாட்டு போட்டால் உங்களுக்கு சிம்பு வாய்ஸ் வருது. இவ்வளோ டேலண்ட் இருக்கிற நீங்க ஒரே வாரத்தில் 5 ஃபிகர் கூட உசார் பண்ணலாம். ஆனால் நீங்க அந்த மாதிரி பண்ணாம 5 வருஷம் ஆனாலும் ஒரே பொண்ணை பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கே. சொல்லுங்க, நீங்க சொல்ல வந்தீங்க. இல்ல சார் பரவாயில்ல சார், நீங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க சார். டைமிங் மிஸ் ஆயிடுச்சு சார், இப்போ போட எடுக்காது சார். சார் பரவாயில்ல, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக டைமிங் மிஸ் ஆனாலும் பாட்டு மிஸ் ஆகாது. சூப்பரான பாட்டு உங்களுக்காக ஆன் இருக்குது. எனக்கு வந்து மன்மதன் படத்துல இருந்து சார் இந்த ஓப்பனிங்கே தத்தை தத்தைன்னு எல்லா பொண்ணுங்களோட ஆடுவார்ல சார், அந்த பாட்டு போடுங்க சார். அதே போடுறேன் உங்களுக்காக. நீங்களும் அந்த பாட்டு நீங்க தான் ஆடுறீங்க நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிறீங்க. இனிமே நீங்க மொட்டை மதன் இல்ல மன்மதன் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஓகே ரைட் சார். ஸ்டே டியூன் டு BN with 98.3 FM. ஹலோ ஒரு நிமிஷம், காலர் கிட்ட பேசணும், போன்ல பார்க்க கூடாது சரியா? நான் இப்போ உங்களை பார்த்து நான் அவர்கிட்ட பேசுவா. நீங்க எப்படி சொல்றீங்களோ சுனிதா சொல்றதா. ஓகே ரெடி. ஹலோ சார். சார் வணக்கம். சார் வணக்கம், எங்க இருந்து கால் பண்றீங்க? சார் நான் வந்து போன்ல இருந்து கால் பண்றேன் சார். சார் நீங்க வந்து அந்த ஓஜா டீமா? சார் ஜோக்ஸ் அதே மாதிரி இருக்கு. போன்ல இருந்து கால் பண்றேன், பூத்ல இருந்து கால் பண்றேன், அது வேண்டாம், ஏரியா பேர் சொல்லுங்க. ஓஜா டீம் தான் சார். நீங்க பக்கத்து டீம் தானே? அது தெரியும். சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, என்ன ஆச்சு? லவ் ஃபெயிலியர், வாட் ஹேப்பன்? சார் வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு சார். ஒய்? சார் அந்த ஒரு பொண்ணை கஷ்டப்பட்டு காதலிச்சேன் சார். சரி, நல்லா தான் சார் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு பிறந்தநாள் வந்துச்சு சார். அதில் வந்து சரி நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்எம்ல வந்து கால் பண்ணி சாங் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிருக்கு சார் அந்த பொண்ணு. சரி. அந்த ஆர்ஜே என்ன பண்ணியிருக்கான், நான் சாங் டெடிகேட் பண்ணுறேமா உன் வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு டெடிகேட் பண்ணுன்னு சொல்லி வாங்கி சரி நான் கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ண பொண்ணை அவன் உசார் பண்ணிட்டான் சார். இல்ல வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இருக்கிற டைம்க்குள்ள சீக்கிரமா பேச முடியும். உனக்கு வாய்ப்பு இல்ல, அவருக்கு இருக்கு. அந்த ரேடியோ ஆர்ஜே சார் அந்த வாய்ஸே இருக்கு உங்ககிட்ட, அதனால தான் நான் பேசிட்டு இருக்கேன். இல்லங்க என் டேஸ்ட் கொஞ்சம் நல்ல டேஸ்ட், உங்க ஃபிகர் உசார் பண்ண மாட்டேன். அவங்க பேசுறதுலயே தெரியுது. ஏன்னா நீ செம்மொழி பூங்கால 6 ஹவர் உட்கார்ந்து சின்ன கண்டென்ட் லென்த்தா பேசுற ஆள் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு நீ பட்டு பேசணும் சார்.
அதாவது பாத்தீங்கன்னா சார் அப்படி சார். இழுத்தீங்கன்னா எப்படி டிஜிட்டல் மாக்காப்பா நான் வந்து ஒரு காலர் சார். நீங்க சரி, ஓ, RJ. sorry, நீங்க sorry. என்னைய பேச விடாம பேசுவீங்க. Sorry, sorry. நான் பதில் வாங்கி தான் இல்ல பேசுவேன். இல்ல அப்படி இல்ல நீங்க பேசுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதான் இந்த சார். ஷோ கொஞ்சம் டிஃபரெண்டானது சார், இந்த மாதிரி லவ்வர்ஸ் திருடுறானுங்களே, இந்த நூதன திருட்டை எப்படி சார் ஹேண்டில் பண்றது? ஆமாங்க இல்லங்க திருடாத எதை வேணா திருடலாம் ஆனா காதல திருட முடியாதுன்னு சொல்லுவாங்க அதான் இருக்கிறதுலே பெரிய போய் பட்டுன்னு தட்டினா பொட்டுன்னு போயிடுன்றது தான் லவ்வே அதை நல்லா அப்ப புரிஞ்சுக்கிறீங்க அந்த பொண்ணு பிடிச்சதா அவங்க கூட போயிருக்குன்றீங்க. ஆமா உன்னை பிடிக்காதனால தான் அங்க போயிருக்கு அதுதான் சார். அதை தான் புரிஞ்சுக்கிறோம் நீ சோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் மேல பிடிக்குது அப்படின்னா நம்மள பிடிக்கலன்னு தான் அர்த்தம் சரி, இப்போ நான் என்ன பண்ணலாம்? நீ அமைதியா இருக்கணும் வேற ஃபிகர் இல்ல பார்க்கணும் சார், நான் அந்த ஆர்ஜேட்ட ஃபோன் பண்ணி அவன் உசார் பண்ற பொண்ணு நம்பர் ஏதாவது கேட்டு நான் எக்ஸைட் பண்ணிக்கலாமா? நீங்க இந்த மாதிரி குளறுபடியான வாழ்க்கையிலே இருக்கிற பாரு அவன் தான் நான் உசார் பண்ணலாமா அவன் துணியை நான் எடுத்து அப்ப அவன் போட்டுக்கலாமா மட்டும் அவன் வீட்டுல பண்றான். அதான் அவனொருத்தர் ஒரு தேள் உன்னை கொட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காரு எங்க எஸ்டிஆர் என்ன சொல்லியிருக்காரு? சொல்லி அதுவும் உனக்கு தெரியாதா என்னடா என்ன வாய்ஸ் வராது இல்லைன்னா அவர் வாய்ஸ்ல பேசி காட்டுவேன் நான் என்ன பண்ணி உன சமாளிக்கிறது சரி நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கான ஒரு தேவதை எங்கேயாவது ஒரு தெருவில் உட்காந்து பூகி வித்து நிற்பா அவளை போய் பாருங்க செம்மொழி போங்க காதல சொல்லுங்க ஆனா கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க அவளை ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ணுங்க ஓகே சார். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் நன்றி தேங்க்யூ